கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டோடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விதமாக நமக்கு ஆறுதல் ஊட்டக்கூடியதாகவும், நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும், நம்முடைய துன்பத்திலே நமக்கு ஆறுதல் தரக்கூடியதாகவும், இப்படி பல விஷயங்களையும் நமக்கு போதுமானதாக இருந்து வழி நடத்தி கொண்டு வருகிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஒரு ஆறுதலான ஒரு வசனம். இந்த வசனத்துல அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நம்முடைய தேவனாய கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக வந்துடுறாரு. சமீபமாக நம்மோடதான் இருக்கிறாரு, நம்ம சுத்தி தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம தொழுது கொள்ளும் போது நம்ம சமீபமாக அவர் என்ன செய்யறாரா இருக்கிறார். அப்படி எந்த தேவர்களும் எந்த கடவுள்களும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சவாலாக வேறே பெரிய ஜாதி அது. அவருடைய பிள்ளைகளை போன்ற அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை போன்ற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்று வேற எந்த ஜாதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அப்போ நம்ம ஆண்டவருடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அறிந்தோமானால் இன்னும் அதிகமாக ஆண்டவரண்டே கிட்டி செய்யறதுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருடைய தன்மைகளை நம்ம அறியாதனால தான், அநேக நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறதுனால தான் ஆண்டவரை பற்றி நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நாமே சுமந்து கொண்டு தெரிகிறோம். அநேக நேரங்கள் அப்படிதான். ஆண்டவருடைய வசனங்களை நம்ம தெரிஞ்சாலும் கூட அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நாமே சுமந்து கொண்டு தெரிகிறோம். அது நிமித்தமாக இன்னும் அதிகமான பாடுகள் நம்முடைய மனதில் மட்டும்ல நம்முடைய சரீரத்திலும் ஏற்பட்டு விடுகிறது. நம்ம கவலைப்பட்டோன்னு சொன்னாச்சுனாலே எல்லா விதமான நோய்களும் நம்முடைய உடம்புல வந்து சேர்ந்துடும் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அநேக நேரங்களில் நாம நினைப்போம் நம்முடைய அபாத்திரமான தன்மைகளை அதிகமாக நாம இப்படி தானே இருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத தானே செய்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பாரா? இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்முடைய மனதில் தோன்றி கொண்டே இருக்கும். ஒரு அவிசுவாசம் வந்து கொண்டே இருக்கும். அந்த அவிசுவாசம் வந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய அந்த அவிசுவாசமானது நம்மளை கிட்டு சேராதபடிக்கு தடுத்து விடும். ஒருவேளை அது நாமே கூட அதை நினைப்போம், அல்லது மற்றவர்கள் அதை சொல்லுவாங்க, ஆமா நம்மெல்லாம் ரொம்ப பசுவங்களா, நமக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்வாரு அப்படின்னு நினைப்போம். ஆனா வேதத்தின் அடிப்படையில பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா ஆண்டவர் பாவிகளை தான் தேடி என்ன செய்யறாராம், துரிகிறாராம். காணாமல் போன ஆட்டை ஒரு மேய்ப்பன் தேடுகிறது போல தன்னிடத்துல விட்டு விலகி சென்ற, பாவத்துக்குள்ளாக கடந்து சென்ற பாவிகளை தான் ஆண்டவர் தேடி தருகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 9:10 பாருங்க. பின்பு அவர் அநேக ஆயக்காரரோடு பாவிகளோடு வந்து அநேக ஆயக்காரரும் பாவிகளும் ஆண்டவரோடு வந்து நினைச்சுதாங்களாம், பந்தி இருந்தாங்களாம். பந்தி இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு? அப்படி இருக்கும்போது அநேகர் வந்து கேட்கிறாரு, இவன் பாவியான மனுஷன், இவன் எவ்வளவு தப்பு செய்யறான், இவர்கிட்ட போய் இவர் உட்கார்றாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவர் சொல்றாரு பாருங்க, லூக்கா 5:32 நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆகையினால இந்த வசனம் ஆண்டவருக்குள்ளாக நம்ம அதிகமாக வர்றதுக்கு நம்ம வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்போதுமே நம்ம பற்றியே சிந்தித்து கொண்டு நாம ஆண்டவர்கிட்ட கிட்டு செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற நேரத்துல இந்த வசனம் நம்ம ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிற. நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு.